Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு காலியான அகர்பத்தி பாக்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கீ ஹோல்டர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக வேஸ்டான மேகசின்ல இருந்து பேப்பர் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். பழைய நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பென்னோ அல்லது பென்சிலோ யூஸ் பண்ணிட்டு நீங்க ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம்பிளா கையாலேயே ரோல் பண்ணிக்கிறேன். பேம்பூ ஸ்டிக் மாதிரியோ இல்ல ரீஃபில் மாதிரியோ ரொம்ப தின்னான எந்த பொருளை வச்சும் நீங்க ரோல் பண்ணாதீங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பேப்பர் டியூப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல தேவை. அதுக்காக தான் நீங்க வந்து ஒன்னு கையால அப்படியே நீங்க ரோல் பண்ணிருங்க, இல்லைன்னா பென்சில் அல்லது பென் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபெவிஸ்டிக் மாதிரியான ஒரு க்ளூ நான் இதுல அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த க்ளூ இருந்தாலும் நீங்க இதை போட்டுட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ கையாலேயே இதை பிளாட்டா இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஏதாச்சும் ஹூக் இருந்தது அப்படின்னா நீங்க சிம்பிளா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்க வீட்ல வந்து ஹூக் வந்து ஸ்டாக் இல்லைங்க, அதனால நான் ஹூக்காக தான் நான் இதை ரெடி பண்ண போறேன். இப்போ இந்த மாதிரியா இதை ரோல் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நம்ம இதை ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை கீ ஹோல்ட் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை வந்து ஹூக்குக்கு பதிலா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே ஒட்ட வச்சோம் அப்படின்னா அது வந்து சில நேரத்துல பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எந்த இடத்துல கீ வந்து நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கீ ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் எவ்வளவு கேப் இருக்கணும் அப்படின்னு மெஷர் பண்ணிட்டு ஒரு கட்டர் யூஸ் பண்ணி இதை நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நீட்டா ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே 4 ஹூக் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த பேப்பர் ரோல் எடுத்து உள்பக்கமா வச்சுட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணியோ அல்லது ஃபெவிகால் மாதிரியான க்ளூ யூஸ் பண்ணியோ இதை நீங்க ஒட்டிருங்க. எந்த இடத்துலயும் கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாத மாதிரி இதை நீங்க நீட்டா ஒட்டிருங்க. இப்போ கிவ் அவேக்கான செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஏற்கனவே டபுள் சைட் டேப் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு பொறுமையா உங்களோட ஆன்சரை என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, அந்த டபுள் சைட் டேப்பை நான் எத்தனை மெத்தட்ல ரெடி பண்ணிருக்கேன், என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணி அந்த டபுள் சைட் டேப் ரெடி பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நீங்க கரெக்டான ஆன்சரை என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. மெயில் ஐடி என்ன அப்படின்னா revadishivkumar5@gmail.com. மெயில் ஐடியையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேப்பர் ஹூக் வந்து ஒட்ட வச்சிட்டோம். இது வந்து அங்கங்க கேப் இருந்ததுங்க, அதனால வந்துட்டு ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி அதை நல்லா நீட்டா ஃபில் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒட்ட வைக்கும் போது இது வந்து பிரிஞ்சு வரவே வராது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த இடத்துலயும் கேப் இருக்கக்கூடாது. ஹார்ட் க்ளூ கனுக்கு பதிலாக நீங்க சாதாரண க்ளூ யூஸ் பண்ணி இதை நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் யூஸ் பண்ணியோ அல்லது பேப்பர் டேப் யூஸ் பண்ணியோ இது நல்லா ஒட்டிருங்க. அது மாதிரி உயரம் வந்து எல்லா 4மே ஈக்குவலா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒன்னு பெரியதாவும் ஒன்னு சின்னதாவும் இருந்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. சோ அதை கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆட் இருக்கு இல்லையா, இதுல நம்ம டைரக்டா பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது, டிரான்ஸ்பரண்டா தெரியற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நான் செசோ அப்ளை பண்ணிக்கிறேன். ஹோம்மேட் செசோவுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. செசோ அப்ளை பண்ணி அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பிளாக் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த கலர் பெயிண்ட்னாலும் நீங்க கொடுத்துக்கோங்க. நான் பெயிண்ட் கொடுத்து முடிச்சுட்டேன். அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வார்னிஷும் நான் கொடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா சூப்பரா இருக்கு. இப்போ இதுல கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்ல வந்து பின்பக்கத்துல ஸ்டிக்கர் இருக்கும். சோ நான் இதை எடுத்துட்டு சிம்பிளா தான் நான் டிசைன் பண்ண போறேன். கரெக்டா மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு டேப் மாதிரி இருக்கு, சாதாரண பேப்பர் டேப், கிளிட்டர் டேப் மாதிரி தான் இது இருக்கு. இதை வந்து நான் பிரிச்சுட்டு ஒட்டிக்கிறேன். ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல எப்படி நம்ம ரிப்பன் கட்டுவோமோ அந்த மாதிரி தான் நான் இதை செய்ய போறேன். இதை நீட்டா ஒட்டினதுக்கு அப்புறம் இன்னொரு பேப்பர் டேப் மாதிரி நான் கட் பண்ணி எடுக்க போறேன். எடுத்துட்டு அதையுமே நீட்டா இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒட்ட போறேன். ஸோ இன்னொன்று வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு மெஷர் பண்ணிருந்தீங்களோ அதே அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. கிளிட்டர் டேப் தான் ஒட்டணும்னு இல்லைங்க, உங்ககிட்ட வந்து லேஸ் இருந்ததுன்னா அதை நீங்க ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது டிசைன் பண்றதுக்காக உங்ககிட்ட வேற ஏதாவது டேப் அல்லது வாஷி டேப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க இதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ஸ் இருந்ததுன்னா அந்த பீட்ஸை கூட நீங்க லைனா ஒட்ட வச்சிடலாம், பாக்குறதுக்கு அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த பேப்பரை நான் பிரிச்சுக்கிறேன். ஸ்டிக்கர் பேப்பருங்கிறதுனால ரொம்ப ஈஸியா இது வேலை முடிஞ்சிடும்.
இப்போ இப்படி வச்சுட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டும் போதுமே எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாத மாதிரி நீங்க ஒட்டிருங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் டிசைன் பண்ண தோணுதோ அதை நீங்க பண்ணிக்கலாம். இனிமே பெயிண்ட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த பிளாக் கலர்ல நான் பெயிண்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுலயே நீங்க வந்து இந்த மாதிரி டேப் போட்டாம டைரக்டா நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா அட்ராக்டிவா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஹூக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அது வந்து எம்டியா இருக்கிறதுனால அதுலயுமே இந்த கிளிட்டர் டேப் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருந்ததுல கட் பண்ணி வச்சிருந்ததுல ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிட்டு அதையும் எடுத்து ஒட்டிட்டேன். இப்போ சின்ன பவ் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன். அதை வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த ஹார்ட் க்ளூ போட்டுட்டு நான் ஒட்டிக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு விருப்பமான ஸ்டோன்ஸ் நீங்க ஒட்டலாம், இல்லனா பீட்ஸ் இருந்ததுன்னா அது ஒட்டலாம், இல்ல பேப்பர்ல குட்டியா ரோஸ் ரெடி பண்ணிட்டு அந்த ரோஸ் கூட நீங்க ஒட்டி வைக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தாங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக நான் இதை ரெடி பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிருங்க. நான் வந்து ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பீட் எடுத்து ஒட்ட வச்சிருக்கேன். அதை சுத்தி குட்டி குட்டியா பீட்ஸ் எடுத்து ஒட்ட வச்சுக்கிறேன். அக்ரலிக் பெயிண்டோ அல்லது ஹோம்மேட் பெயிண்டோ உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு பதிலாக கலர் பேப்பர், அப்புறம் பிரிண்டட் பேப்பர் அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்க இந்த கீ ஹோல்டர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெக்கோ பேஜ் ஆர்ட் தெரியும் அப்படின்னா இதுலயுமே நீங்க டெக்கோ பேஜ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பின்பக்கமா டபுள் சைட் டேப் ஒட்ட வச்சுட்டு அதை பிரிச்சுட்டு எங்களோட வால்ல நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் கூட. இப்போ வந்து எங்களோட கீஸ் எல்லாம் நான் எடுத்து இதுல ஹேங் பண்ணி வைக்க போறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ 3 ஆப்ஷன் வரும், இல்ல நீங்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.